இத சால்வ் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? மனிதர்களுடைய கடமை கிடையாது, அரசுடைய கடமை. அரசு என்ன பண்ணிருக்கோம், எல்லா நாய்களுக்கும் வேக்சினேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் உட்காந்துரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல, நாங்க போயிடுறோம். அரசு ஒண்ணுல ஒரு 6 மாசத்துல ரேபீஸை எப்படி சின்னம்மை, போலியோ, எய்ட்ஸ் போன்றதை நம்ம நாட்டுல இருந்து நம்ம அப்புறப்படுத்தினோம். அந்த மாதிரி ரேபீஸ ஓப்பனா நான் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாடு அரசு ஓகே, நீங்க உங்களால பண்ண முடியுமா? ரேபீஸை நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொண்டு வாங்க. அரசு ஏன் அதை பண்ணாம இருக்கு? அரசு ஏன் அதுக்கு ஒரு அவேர்னஸ், குட்கா பான் சாப்பிடாதீங்கன்னு தேட்டரா போய் உங்களால வீடியோ போட முடியுதுல, இதை எடுத்து போடுங்க. அதே மாதிரி மாநகராட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட் எங்க போச்சு? ஷெல்டர் கட்டுறதுக்கும், வேக்சினேஷன் பண்றதுக்கும், ஸ்டெரிலைசேஷன், அதாவது நீங்க காப்பகம் கட்டுறதுக்கும், தடுப்பூசி போடுவதற்கும், ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி போடுவதற்கும், நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவதற்கும் அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் கொடுக்கப்படுதுல, அந்த ஃபண்ட் எங்க போச்சு? இதெல்லாம் நீங்க ஆட்டையை போட்டுட்டு இன்னைக்கு நாய் மேல எல்லாத்தையும் பழிய போட்டா, நாய் 5 அறிவு விலங்குதான், அதை யாருமே மறுக்கல, அது அதனுடைய டெரிட்டரியில வாழ்ந்துட்டு இருக்கு. அதை நீங்க முதல்ல பண்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி நாய்கள் எல்லாம் நீங்க அப்புறப்படுத்திட்டீங்க. அந்த இடத்துல குப்பை வேஸ்ட் இருக்கும், அதனால இன்னும் வேற அனிமல்ஸ் வரும், ரோடன்ஸ் வரும். இதை நீங்க எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? குப்பையெல்லாம் நீங்க மக்கும் குப்பை எல்லாத்தையும் நீங்க அகற்றிட்டீங்களா ரோட்ல இருந்து? இப்ப பல நாய்கள் ஏன் நாங்களாம் சோறு போடாம கூட பல நாய்கள் எப்படி வாழுதுன்னா, இனப்பெருக்கம் எப்படி நடக்குதுன்னா, ரோட்ல அவ்வளவு குப்பை கிடக்குது. முதல்ல நீங்க டோர் டு டோரா நீங்க குப்பையை அள்ளுவோங்கிற அந்த கேம்பெயினை கொண்டு வாங்க. இதுல செய்ய வேண்டியது மல்டிபிள் பாயிண்ட் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதாவது இவர் சொன்னது ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷனா நம்ம பாக்குறோம். அதாவது எல்லாத்தையும் குடிச்சு தூக்கி போட்டுருங்க. இது எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் கொண்டு போய், இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, ரேபிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அதுக்காக எல்லா ஆண்களையும் கொண்டு போய் ஜெயில போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு இதுவா இருக்கு.